வணக்கம். அறிவித்தமிழ் மீடியா மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினத்தில் நாம் நேர்காணல் எடுக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஸ்ரீவைகுண்டத்தினுடைய வெற்றி வேட்பாளரும் அனைத்திந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தினுடைய நிறுவன தலைவரும் டாக்டர் பேராயர் காட்ஃப்ரே நோபல் நம்மளோட இருக்கிறார். காமராஜருடைய வாரிசை நான் களமிறங்குகிறேன். தூய சக்தினா தம் மனைவி பிள்ளைகளை ரோட்ல பத்தி விட்டுட்டு திரிசா கூட போறது தூய சக்தியா? அதிமுகவை வெறுப்பரசியல் யாரும் பார்க்கல. பிஜேபியோட சேர்றத கட்சியில் உள்ள அடிபட்ட தொண்டரை விரும்பவில்லை. நீங்க சொல்லுங்க, நீங்க அவரை விஜயத்துக்கு தூர போடுங்க. இவர் பிஜேபி கிட்ட போறாரா பாருங்க. நான் அதிமுக ஜெயலலிதா க்ளோஸா இருந்தேன். இதோட அவரு எடப்பாடியுடைய நிர்வாகம் கலைக்கப்பட போறது. அந்த அம்மா இருக்கும்போது கட்சி சூப்பரா இருந்தது. எதுக்கு வாரீங்க? அட்வொகேட் கிடையாதா? வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்க வீட்டுல சில கேள்விகளை மக்கள் சார்பா முன்வைக்க வேண்டியது இருக்கு. தமிழகத்துல ஒரு புதிய ஆளுமையா வரக்கூடியவர் தான் நடிகர் விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இடையில நீங்க அவங்களுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடெல்லாம் மேற்கொண்டீங்க. இருந்தாலும் இப்போ களத்தில் அவங்க இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் அவரு பிராங்கா சொல்லியிருக்காப்ல, இந்த எலெக்ஷன் டிவிகே அப்படின்னு டிஎம்கே இந்த ரெண்டு பேருக்கும் தான் தூய சக்திக்கும் தீய சக்திக்குமான தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க விசில் சத்தம் தமிழகத்தில் ஓங்கி ஒழிக்கல பிடிக்கிற இடத்துல தீய சக்திக்கும் தூய சக்திக்குங்களா? தூய சக்தினா தம் மனைவி பிள்ளைகளை ரோட்ல பத்தி விட்டுட்டு திரிசா கூட போறது தூய சக்தியா? இது அவங்க குடும்பத்தோட குடும்பம் கிடையாதுங்க. ஒரு லீடர், அவன் பின்னாடி இத்தனை லட்சம் இளைஞர்கள் பின்னாடி போறாங்க பாக்குறீங்கல்ல. அத்தனை லட்சம் இளைஞர்கள் வழி தவறி அவனும் இதே என் தலைவன் பாடல நானும் வருவேன்னு சொல்லி மனைவி பிள்ளைகளை ரோட்ல பத்திட்டு இவனுங்களும் மேய்வானுங்களா? இது எவ்வளவு பெரிய முன்மாதிரிங்க. இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் அடிஷனலா ஒய்ஃப் வச்சிருக்கிறாங்க, அது நம்ம பார்வையில பாக்குறோம். ஆனா கட்டின மனைவி பிள்ளைகளை துரோகப்படாம அவர்களையும் வாழ வைத்து விட்டு வைத்திருக்கிறாங்க. நான் அதை வைப்பது சரியில்லை. ஆனா மனைவி பிள்ளைகளையும் துரத்தி விட்டு பாருங்க. அந்த ரெண்டு சஞ்சய்னு ஒரு பையன், மகா சங்கீதான்னு ஒரு ஒய்ஃப், பாவமா இருக்குதுங்க. மத போதகர் அப்படின்னு இருக்கக்கூடிய நீங்கள் நேரடி அரசியலுக்குள்ள கிட்டத்தட்ட தொடர்ந்து நீங்க அரசியல்ல பயணிச்சுட்டு வந்தாலும் ஆதரவு நிலைப்பாட்டுல ஒவ்வொருத்தவங்களும் ஆதரவு கொடுத்திருக்க இந்த காலகட்டத்துல ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணம் என்ன? அதாவது முதல் கேள்வி ஒரு கிறிஸ்தவ மத போதகராய் இருந்துட்டு அரசியல் செய்யலாமா? இது புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. அரசியல் என்பது ஒரு புனித தன்மையானது, ஒரு புனிதமாக கருதப்பட்டது அரசியல். அரசியல் என்ற பைபிள் ஒரு வசனத்துக்கு தை கிங்டம் கம், அதாவது தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வருவதாக. எங்க இறங்கி வரணும்? இந்திய ராஜ்யத்திற்குள்ள, தமிழக ராஜ்யத்திற்குள்ள அரசாங்கத்துக்குள்ள அந்த அரசாங்கம் இறங்கி வரணும். தானியேல்ங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு, அவரு தீர்க்கதரிசியா இருந்தாரு, ராஜாவா இருந்தாரு. தாவீது தீர்க்கதரிசியா இருந்தாரு, ராஜாவா இருந்தாரு. கிங் டேவிட், இப்படி எவ்வளவோ பைபிள்ல பாத்தீங்கன்னா அநேக தாசர்கள் அந்த தேசத்தை ராஜ்யபாரம் பண்ணுவாங்க. அதே நேரத்துல அவங்க தீர்க்கதரிசியாவும் ஆசிரியர்களா இருந்திருக்காங்க. அதனால இது இப்போ ஏதாவது இதுக்கு 2 ஜெனரேஷன் முன்னாடி உள்ள கிறிஸ்தவர்கள், அதாவது கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் ஊழியக்காரங்க அரசியல் சாக்கடை என்று ஒரு டீச் பண்ணிட்டாங்க. அதனால இன்னைக்கு அப்படி ஒரு கேள்விக்கு ஏதுவா இருக்கிறது. அதனால அரசாங்கம் என்பது ஒரு மாசற்ற பழுதற்ற ஒரு தூய்மையான ஒரு காரியம். ஆனால் எங்க தாத்தா காமராஜருக்கு பிறகு வந்த அத்தனை அரசியல்வாதிகளும் இதை ஊழல் செய்து சாக்கடை என்கிற ஒரு முத்திரையை குத்தி வைத்து விட்டார்கள். இதை நீக்குவதற்காக காமராஜருடைய வாரிசை நான் களமிறங்குகிறேன். அதாவது ஒரு பக்கத்துல நான் மதவாதியா பார்வைக்கு தெரியலாம், ஆனால் என்னிடம் 0.01% கூட மதவாதம் கிடையாது. எல்லாரிடமும் அன்பாய் பழகுவேன், எல்லாருக்கும் சேவை செய்யணும். அது மாத்திரமல்ல, நான் இறங்குவதற்கு ஏதோ வந்தோம், சாப்பிட்டோம், போனோம், ஏதோ பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணோம், பிரசங்கம் பண்ணோம், ஏதோ என் வேலையை முடிச்சோம் போனோம் இல்லை. எனக்கு 57வது வயதுல நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். எதற்காக என்று சொன்னால், இந்த உலகத்தில் அவன் மரித்தாலும் பேசுகிறான். நான் இறந்த பிறகு நீங்க காமராஜர் தாத்தாவை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் இறந்த பிறகு என்னை பற்றி இந்த உலகம் பேச வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மக்களின் மக்களாக இறங்கி மக்கள் பணி செய்தால்தான் பேசும்போதெல்லாம் நான் மாற முடியும். ஆகவே இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். மக்கள் மனதை விட்டு என்றென்றைக்கு நான் கடந்து செல்லக்கூடாது. இன்னும் 5000 வருடம் ஆனாலும் மக்கள் மனதை நிற்க விடும். அது மாத்திரம் சிறுவைகுண்டம் தொகுதி ஏன் தேர்ந்தெடுக்க? சிறுவைகுண்டம் எனக்கு சொந்த ஊர். அதாவது என்னுடைய தகப்பனார் பண்டாரபுரம், சாத்தான்குளம் அருகில் 3 கிலோமீட்டர் பண்டாரபுரம். இதுல என்னுடைய தகப்பனாருடைய தகப்பனார், என்னுடைய தாத்தா முதல் கன்வெர்டட் கிறிஸ்டியன். அவர் கன்வெர்ட் ஆகி அவர் பைபிள் காலேஜ் படித்து சிஎஸ்ஐ திருமணத்தில் அவர் ஆயராக பணியாற்றி பரப்பாடி சேகரத்தில் இருக்கும்போது மாரடைப்பை இறந்துட்டா. அவங்க கல்லர்லாம் அங்க இருக்கு. அதே போல
7 தலைமுறைக்கு முன்னதாக முதல் என்னுடைய அம்மாவுடைய தாத்தா எனக்கு பூட்டனார், அவர் பேர் ஆபிரகாம் உபதேசியார். முதலூர் சர்ச்சில் அந்த போர்டுல போட்டிருக்கோம். 1818 அவர் வந்து போதகராக இருந்திருக்கார். ஆகவே அவருடைய ஜீன் அது எங்க அம்மாவுக்கு முதலூர் புதூர், எங்க அப்பாவுக்கு பண்டாரபுரம் சாத்தாங்குளம். இதனால இந்த தொகுதி என் சொந்த தொகுதி. அது மாத்திரமல்ல, என்னுடைய தாயாரும் தகப்பனாரும் 20 வருடங்கள் டக்கர் ஹைசெகண்டரி ஸ்கூல் பண்ணைவளை பங்களால இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல ஆசிரியராக பணிபுரிந்தார்கள். ஆகவே முன்னாள் அதிமுக அமைச்சர்கள், திமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் எங்களுடைய தாயார் தகப்பனோட படித்தவர்கள். ஆகவே அந்த பக்கம் 20 வருஷம் நாங்கள் வாழ்ந்தபடியால் 1978 வரைக்கும் பண்ணைவளையில் நாங்கள் இருந்தபடியால் அங்குள்ள மக்கள் எல்லாரும் ஒன்றோடொன்று கலந்து எங்களோடு பழகினவர்கள், உறவினர்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய சமுதாயத்து மக்கள் கிறிஸ்தவர்கள் பெருவாரியாக உள்ள தொகுதி வந்து ஸ்ரீவைகுண்டம் தொகுதி. அதனால எங்களுடைய ஓட்டையும் மற்றும் பொதுமக்கள் அனைவருடைய ஓட்டை வாங்கி வெற்றி பெற வேண்டும். இது மாத்திரமல்ல, நீங்க சொன்னீங்க எதுக்கு அங்க ஏற்கனவே தான் ஊர்வசி இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க. அதாவது ஊர்வசி அவங்க அப்பா இருக்கிறாங்க செல்வராஜ், அவர் வந்து மக்களோட மக்களா இருந்து மக்கள் பணி ஆற்றினார். அவர்லாம் கீழ்த்தட்டுல இருந்து மேல எழும்பி வந்தவங்க, குளத்து குடியிருப்பு பக்கத்துல நேசர் அவங்க சொந்த ஊர். அப்போ இங்க இருந்து எழும்பி வந்தவங்க, இவங்களுக்கு மக்களுடைய வலி வேதனை எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆனால் ஊர்வசி சிட்டிங் எம்எல்ஏ வந்து கஷ்டம்னா என்னன்னு தெரியாம பிறக்கும் பொழுதே கோடீஸ்வரர், அவங்களுக்கு பெரிய பெரிய என்டர்டைன்மெண்ட் பார்க் சென்னை இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்கிறாங்க, எவ்வளவோ வசதி. இவங்களுக்கு மக்களுடைய இந்த வெயில்ல நின்று மக்கள் பணி ஆற்றவங்களுடைய வலி வேதனை தெரியாது. அவங்க லக்ஸூரியஸா வாழ்வாங்க. அவங்களுக்கு ஒரு பதவி வேணும். அதற்காக காங்கிரஸ் தலைமை டெல்லி தலைவர்கிட்ட போய் பேரம் பேசி பணம் கட்டி ஒரு சீட்டை வாங்கி ப்ரொஃபஷன்ல எம்எல்ஏன்னு இருக்கணும். மக்கள் பணி ஆற்ற விரும்பல. நீங்க பொதுமக்கள் போய் பாருங்க, அவரை நிறைய ஊருக்குள்ள உள்ள விடல. அது மாத்திரமல்ல, அவர் வந்து போன் பண்ண எடுக்க மாட்டாராம். ஆனா கோடீஸ்வரங்க போன் பண்ண எடுப்பாராம். இப்படி அவங்க மக்கள் சொல்றாங்க, நான் சொல்லல. அது மாத்திரமல்ல, வீட்டுக்கு தேடி ஸ்ரீநகருக்கு போனா அங்க பெரிய போயஸ் கார்டனோட பெரிய வீடு அரண்மனை, அங்க போய் தட்டினா கதவு திறக்க மாட்டாங்க. அப்போ ஸ்ரீவைகுண்ட மக்கள் என்னுடைய தாய் மக்கள், என்னுடைய தகப்பனுக்கு சொந்தமான என்னுடைய உறவுகள், அவர்களுக்கு தேவையான காரியங்களை சந்திப்பதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அப்போ அதிருப்தியில இருக்காங்க. இந்த அதிருப்தியில இருக்கும்போது மக்களுடைய ஆப்ஷன் என்னது? ஒண்ணு திமுக காங்கிரஸ், இல்ல எல்லாம் அதிமுக பிஜேபி. அப்போ கிறிஸ்தவர்கள் சேர்ந்து அதிமுகவுக்கு பிஜேபி மதவாத கட்சிக்குள்ள வாக்களித்து விடக் கூடாது என்கிற ஒரே பிரதான நோக்கத்தோடு நான் இன்றைக்கு களம் இறங்கியிருக்கிறேன். அதாவது இன்னைக்கு எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை மக்கள் தூத்துக்குடி நேசரத் டைசிஸ்ல அத்தனை குருவானவர்களும் அத்தனை உபதேசர் எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்து, எங்களுடைய லே செக்ரட்டரி அருமையான எஸ்டிகே ராஜன், முன்னாள் லே செயலாளர் திரு கிப்சன் அவர்கள் எல்லாரும் ஏகோபித்து இந்த தேர்தலில் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது எனக்கு ஆச்சரியம். அது போக மதிப்பிற்குரிய உப தலைவர் அவர்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதனால இது வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு. இதுவரைக்கும் நான் வெளியரங்கமாக பிரச்சாரம் செய்வேன். கடந்த தேர்தலாம் செம்போட்டர்களை வைத்து அநேக வண்டிகளை வைத்து தெரு பிரச்சாரம் செய்தோம். ஆனா இந்த முறை நேற்றைய தினம் வரைக்கும் நான் வந்து அண்டர் கிரவுண்ட் ஒர்க் தான் செய்தேன். அதாவது எனது தரைக்குளோடி போய் வேலை செய்வது போல செய்து அத்தனை என்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் மற்றும் திருச்சபை மக்கள் அனைவரையும் சந்தித்து நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். இப்பொழுது இன்று முதல் பிரச்சாரம் வித்தியாசமா போகிறது. 3 வண்டிகள், ஒரு பெரிய மகேந்திரா டூரிஸ்ட் டாக்ஸி, டூரிஸ்ட் வேன் மற்றும் 2 ஆட்டோ ரிக்ஷாக்கள் வைத்து 3 பகுதியை பிரித்து ஒவ்வொரு கிராமத்திற்கும் அவர்கள் சென்று எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி ஒரு கேண்டிடேட் இருக்கிறார், உங்களுக்காக உழைக்க வருகிறார் என்று சொல்லி அந்த பிரச்சார வண்டி சென்று விடுகிறது. நாளை தினம் ஒரு ரேலி வைக்கிறோம். முதலூர்ல இருந்து செபத்தியாபுரம் வரைக்கும் ரேலி வைக்கிறோம். நாளை கழிச்சும் சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு ரேலி வைக்கிறோம். அப்போ மொத்தத்துல ஸ்ரீவைகுண்ட தொகுதி மக்கள் மொத்த அவேர்னஸ் கொண்டு வரோம். இதுல ஒன்றே ஒன்று, என்னுடைய திருச்சபை பிள்ளைகள் பெந்தைகோஸ்தியா இருக்கலாம், அவர் சுயாதீன திருச்சபை இருக்கலாம், மெத்தடிஸ்ட் கத்தோலிக்க திருச்சபை இருக்கலாம், எல்லாரையும் அன்பாக்கி இருக்கிறது, எல்லாரும் ஒருமனப்பட வேண்டும். அதாவது நான் வந்தா ஓட்டு பிரிஞ்சிடும் மதவாசத்தை உள்ளதோடு சிலருக்கு கருத்து திரிக்கிறாங்க, அது தவறு. எல்லாரும் ஒருமனப்பட்டு டியூப்லைட் சின்னத்துக்கு வாக்களிக்கும். எப்படி அந்த ஓட்டு பிரியும்? ஒன்லி நான் சொல்ல சிஎஸ்ஐ எங்க திருச்சபை மக்கள் வாக்களித்தாலே அது பிரியாது. அப்ப பெந்தைகோஸ்தே இருக்காங்க, பெந்தைகோஸ்தே ஒரு மாவட்ட தலைவர் இருக்கிறாரு, அவர் வந்து மதிப்புக்குரிய பாஸ்டர் சாம் இஸ்ரவேல், அவர் எனக்கு வெளியரங்கமாக பேட்டி கொடுத்து அந்த செய்தி போட்டுக்கிறோம். இன்றைக்கு நமக்கு தைரியமாக சட்டமன்றத்தில் போய் குரல் ஒழுக்க வேண்டும் என்றால் நமக்கு இவரை போல வேற ஒருவர் இல்லை என்று சொல்லி என்னை அறிந்து புரிந்து அவர் வெளியரங்கமாக பேட்டி கொடுத்து அது சமூக வலைதளங்களை நான் போட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த சூழ்நிலை இதற்கு முன் நான் இருக்கும் பொழுது இருந்தது போல இல்லை. ஏனென்றால்
நான் 10 வருடத்துக்கு முன்பாக கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இவர் எதுக்கு மத கட்சி செய்யற அரசியல் சாக்கடை என்று சரமாரியாக யூடியூப் பேஸ்புக்ல கமெண்ட் பண்ணுச்சு. ஆனால் இன்றைக்கு 10 வருடம் கழித்து என்ன ஸ்டடி பண்ணி பாக்குறாங்க. இவர் எந்த பக்கம் நிற்பாரு, இவர் பிஜேபி கிட்ட போறாரா பாருங்க. நான் அதிமுக ஜெயலலிதா க்ளோஸா இருந்தேன். ஆனா அவங்க பிஜேபிக்குள்ள போன பிறகு, அதாவது எடப்பாடி வந்து பிஜேபியில கூட்டணி தவிர அந்த கட்சியோடு பிரிந்து வந்து கட்சி ஆரம்பித்தேன். அதனால மதவாத கட்சியோடு என்னைக்கு நான் தொடர்பு வைக்க மாட்டேன். எத்தனையோ வாய்ப்புகளை என்னை தேடி ஓடி என்னுடைய வாசல்படி தட்டி கொண்டு இருந்தது. ஆனா எனக்கு அந்த சாக்கடை தேவையில்லை. நான் சாகு வரைக்கும் மக்களுக்கு நல்ல பேரை வாங்கிட்டு போகணும், கடைசியில் அவ பேரை வாங்கி போற விரும்பல. உதாசீனமா தள்ளி இருக்கு. ஆக என்னுடைய மக்கள், சிறுவைகுண்ட மக்கள் நன்றாக வாழ வேண்டும், அவர்கள் விவசாயம் செழிக்க வேண்டும், அவர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். சட்டமன்றத்தில் தினம் குரல் எழுப்பணும். இதை பாருங்க, திமுக காங்கிரஸ் சார்பில் போய் நின்றாலோ அதிமுக சார்பில் நின்றாலோ அங்கு கட்சி தலைவர் சொல்லுகிறத தான் கேட்டு செயல்பட முடியும். கொறடா அப்பாயின்மெண்ட் கொடுத்தாதான் இவர் ஏறி பெட்டியில ஏறி பேச முடியும். ஆனால் எனக்கு நான் தனியாக செயல்படுறது எனக்கு யாருமே தேவையில்லை. நானே சபாநாயகர் அறிவிப்பு கொடுத்து நான் என்னுடைய தொகுதி மக்களுக்காக நான் குரல் கொடுத்து சட்டமன்றத்தில் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அதாவது சிறுவண்ட மக்களுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கு. குளங்கள் தூரெடுக்க வேண்டும், வாய்க்கால்கள் வெட்ட வேண்டும், எவ்வளவோ அந்த பயிர்கள் காய்கள் முருங்கைக்காய்கள் 11 நிலையங்கள் வைக்க வேண்டும். பனைமரம் சம்பந்தமாக அந்த வளர்ச்சிக்கு எவ்வளவு செயல்பட வேண்டும். எத்தனையோ நாடார் சமுதாய எம்எல்ஏக்கள் இருந்தும் ஒருவர் கூட பனை வளர்ச்சிக்காக செயல்படவில்லை. இது அப்படிலாம் விவசாயிகளுக்கு, தொழில் செய்கிறவர்களுக்கு, இளைஞர்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் லோன் கொடுத்து அவருக்கு வாகனங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்து சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இவ்வளவோ திட்டங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கற்பனையில் இருக்கிறேன். ஆனால் அதற்கு நீங்கள் பொதுமக்கள் அவர்கள் 13வது பட்டனை அழுத்தும் பொழுது மாத்திரமே இந்த கற்பனை நிஜமாக மாறும். நான் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்க சொல்லுங்க. நிச்சயமாக இந்த ஒரு பெரிய மாற்றத்தை இந்த சிறுவைகுண்டம் தொகுதியில் இதுவரை கண்ட மாற்றத்தை மக்கள் உணர்வார்கள். இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இதற்காக தான் நான் தேர்தலில் இறங்க. நீங்க சொன்னீங்க நாங்க வந்து மதவாதம் வரக்கூடாது, அதனால வந்து மக்கள் எல்லாரும் சிறுபான்மையினுடைய வாக்குகள் முழுவதும் வந்து தேவாலயம் இருக்கக்கூடிய ஆயர்கள் எல்லாரும் சேர்ந்து நமக்கு வாக்களிப்பாங்க. தேர்தல் களம் வந்து இது வரைக்கும் நாம் கடந்த தேர்தல் களம் மாதிரி இருக்காது, வித்தியாசமான தேர்தல் களம் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய அஜெண்டா அப்படின்னு எடுத்துக்கலாமா? குறிப்பிட்டு அதிமுகவை வெறுப்பு அரசியலாக பார்க்கக்கூடிய அரசியலை தான் நீங்க முன்னெடுக்கிறீங்களா, இல்ல அப்படின்னா உங்கள் பின்னணியில் நின்று அதிமுகவினுடைய வாக்கை பிரிப்பதற்கு வேலை செய்கிறதுன்னு எடுத்துக்கலாமா? அதிமுகவை வெறுப்பு அரசியல் யாரும் பார்க்கல. பிஜேபியோட சேர்றத கட்சியில் உள்ள அடிபட்ட தொண்டரை விரும்பவில்லை. இல்ல, எடப்பாடி வந்து அவருடைய சுய லாபத்திற்காக அவருடைய மகனை ரைடு செய்ய வேண்டும், அவருடைய வெளிநாட்டுல பணங்களை வைத்திருக்காருன்னு சொல்லி மோடி வந்து அதை ஆக்ஷன் எடுக்கணும்னு இருக்கும்போது இவர் வந்து தாந்தோணித்தனமாக தன் கட்சி நிர்வாகிகளிடம் ஒரு பேச்சுவார்த்தை படம் இவரே போய் அங்கு கூட்டணி வைத்து விட்டார். ஆகவே அந்த தொகுதியில உள்ள அந்த அதிமுக கட்சியில அடிமட்ட மக்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வெறுப்போட இருக்காங்க. பெரிய படுதோல்வி வரும். இந்த ஒரு தொகுதியில் இல்ல, மொத்தத்துல படுதோல்வி வரும். நீங்க பார்க்கதான் போறீங்க. இதோட அவரு எடப்பாடியுடைய நிர்வாகம் கலைக்கப்பட போறது. இவங்க பிஜேபியுடைய வேலை என்னன்னா எல்லா ஸ்டேட்லயும் பாக்குறோம், ஒரு பலவீனமான ஒரு கட்சியை எடுத்து மேல ஏறிடுவாங்க. ஏறி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல அந்த கட்சியை அழிச்சு இவங்க கட்சி ஆக்கிடுவாங்க. இந்த தமிழ்நாட்டுல அதிமுக தான் பிஜேபி மாறப்போகுது. இன்றைக்கு பிஜேபி 18%, அதிமுக 12 இருக்குது. இந்த தேர்தலோட இதுல உள்ள எல்லாரும் அங்க போய் சேர்த்துறோம். மொத்தத்துல பிஜேபிக்கும் திமுகவுக்கு தான் இந்த தமிழ்நாட்டுல போட்டி இருக்கும். அதனாலதான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொல்லுங்க, இது வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள எலெக்ஷன் என்று சொல்றாரு. உண்மைதான் அது. ஏன்னா எந்த தேர்தலில் எப்படி மோடி, அமித்ஷா இவங்க எல்லாம் வந்து இறங்கி பிரச்சாரம் பண்ணாங்க. இது வந்து ஒரு அளவு பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. ஆனா வரும் நாட்கள்ல இது அதிமுக வந்து ஒரு பிஜேபியாகவே மாறிவிடும். அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்காது. ஏனென்றால் அத்தனை கட்சியில் உள்ள முக்கியமான பிரபலங்கள் எல்லாம் இவரால் விரட்டி அடிக்கப்பட்டு திமுகவில் போய் தஞ்சம் புகுந்து விட்டார்கள். ஆகவே திமுக வெர்சஸ் பிஜேபி வரும். அப்ப மதவாதம் ஏறும். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சிருக்க, நீங்க ஹிந்துவா இருப்பீங்க, நான் ரிலிஜியஸ் ஃபாதரா இருக்கேன். பட் எனக்கு உங்களுக்கும் 0.01% கூட கருத்து வேற்றுமையோ மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சலசலப்போ கிடையாது. இப்படிதான் ஒரே தாய் வைத்து பிள்ளைகளாக இந்த திருநெல்வேலி தமிழ்நாட்டுல நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம். ஆனால் இனி உள்ள காலங்கள்ல இவங்க மதவாதத்தை ஸ்க்ரூ பண்ணுவாங்க. பாட்டு பாடக்கூடாது, சத்தம் வைக்க கூடாது, என்ன வெளியே ஊர்வல வாரீங்க, என்ன தெருல போய் பிரச்சாரம் பண்ணீங்க, அதெல்லாம் முடியாது, இது எங்க நாடு, இந்த நாடு, இப்படி எல்லாம் கோஷம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்திய அரசு சட்டம் என்ன சொன்னா, அவரவருடைய மதத்தினுடைய சிறப்புகளை துண்டு பிரச்சாரம் செய்து பிரச்சாரம் செய்யலாம். அவர்கள் விருப்பமானால் அந்த மதத்துக்கு வரலாம், அதை கட்டாயப்படுத்த முடியாது. அப்ப இத கூட இன்றைக்கு இந்த இந்துத்துவ சக்திகள் வந்து ரோட்ல போய் சுவிசேஷம் அறிவிக்க போனா தடுக்கிறாங்க.
அப்போ இங்க நிறைய சர்ச்சுகளை உடைக்காங்க. கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி பல்லாவரத்துல பல ஆண்டுகளாக கட்டி வைக்கப்பட்ட கோபுரத்தோட உள்ள சர்ச்செல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டு சும்மா மன்னிக்கணும், இந்த சர்ச்சைகள் வந்து தகர்க்கப்படுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போனா திமுகவுடைய இப்போ நடந்துட்டு கூடிய இந்த ஆட்சி முறையில பாத்தீங்கன்னா நிறைய கோவில்கள், இந்துனுடைய கோவில்கள் வந்து தகர்க்கப்படுது, பிள்ளையார் கோயில் உடைக்கப்படுகிறது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு மத போதகரா இருந்துட்டு அரசியல்ல பயணிக்கக்கூடிய நீங்கள் வந்து குரல் கொடுக்கல. ரெண்டாவது இன்னொரு கேள்வியும் நான் கேட்கணும், எப்படின்னா இந்த வரக்கூடிய தேர்தல வந்து மீண்டும் திமுக வரணும் அப்படின்றதுதான் நீங்க முன்வைக்கிற முக்கியமான கருத்தா பார்க்கலாம். இல்ல, நான் வெளிப்படையாவே நான் ஆதரவு கடிதமே மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு நான் கொடுத்திருக்கேன். இப்பவும் நான் வெற்றி பெற்ற பிறகு நான் மேல வந்து அவங்களுடைய ஆட்சி, திமுக ஆட்சி மலர்றதுக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அருகில் அமர்வதற்கு தான் நான் பாடுபடுகிறேன். ஆகவே இங்கே ஒரு வேக்கம் இருக்குது. அதாவது அமிர்தராஜ் மேல ஒரு அதிருப்தி இருக்கு. இந்த அதிருப்தியை போக்கி நான் கிறிஸ்தவ லீடராக நானே நின்று அந்த வாக்குகளை பெற்றுக்கொண்டு யாரு மு.க. ஸ்டாலின் ஆதரவு கொடுக்கப்படும். அதனால திரும்பவும் மத சார்பற்ற ஒரு ஆட்சி வர வேண்டும் எல்லாருடைய விருப்பம், கிறிஸ்தவங்க விருப்பங்களாம் கிடையாது. இன்னைக்கு அந்த மதவாதத்தை ஸ்க்ரூ பண்ணி இவங்க இழுக்கிறாங்க. இன்னைக்கு நாடார் தளம்னு ஒரு வைக்கிறாங்க ஒரு தளம். அதுல பாத்தீங்கன்னா 3000-4000 கமெண்ட்ஸ், ஒரே சண்டை. அது கிறிஸ்தவ நாடார், இந்து நாடார் அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை. இப்படிலாம் இல்லைங்க. எங்களுக்கு இந்துக்கள் வந்து சம்பந்தம் எடுக்க வருவாங்க, அவங்க கிறிஸ்டியனை கன்வெர்ட் பண்ணி எங்க சபைகள் தினம் அப்படி நடந்துட்டு தான் இருக்கு. இங்க உள்ளவங்க அங்க இருப்பாங்க, அங்க உள்ளவங்க இங்க இருப்பாங்க. இதுல வேற்றுமே கிடையாது. ஆனா இன்றைக்கு அந்த என்ன சொல்ற மதவாதம் என்கிற ஒரு கசப்பு நச்சுத்தன்மையை திணித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்துத்துவ கட்சிகள். ஓகே, நீங்க சொல்ற கருத்தை பாத்தீங்கன்னா திட்டமிட்டு மதத்தினுடைய மேல வந்து ஒரு தீண்டுதலை வந்து பிஜேபி செய்து திமுக வந்து பாதுகாப்பு நிலைப்பாட்டுல இருக்கு அப்படின்னு இல்ல திட்டமிட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது பிஜேபியுடைய அஜெண்டா என்னன்னா மெஜாரிட்டியை போக்கஸ் பண்ணி அவங்க வந்து இது பண்றாங்க. காங்கிரஸ் உடைய அஜெண்டா மைனாரிட்டி அண்ட் தலித்து மக்களை போக்கஸ் பண்ணி ஓட்ட வாங்குறாங்க. இது வந்து அரசியல். ஆனா இந்த கீழே உள்ள சக்திகள் இருப்பாங்கல்ல, இவங்க இதை உண்மையாகவே மோடி அமித்ஷா எல்லாம் மதவாதின்னு சொல்லி இவங்க எல்லாம் சேர்ந்து அதை பெரிய அளவுல கொண்டு போவாங்க. அப்போ இவங்க ஒரு தவறு செய்யும் பொழுது மோடி அமித்ஷா வந்து கண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களை வச்சுதான் அங்க ஓட்டு வருது. அப்ப இவங்க ஒரு தவறு செய்யும் போது, ஒரு கிறிஸ்தவருக்கு இடைஞ்சல் பண்ணும்போது, ஒரு இஸ்லாமிற்கு இடைஞ்சல் பண்ணும்போது இது மோடி அமித்ஷா போனாலும் அதை கண்டு காணாம இருப்பாங்க. ஆனா இந்த திமுக அரசு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு, அதாவது வெளியரங்கமா பகிரங்கமா சப்போர்ட் வராங்களோ இல்லையோ, ஓரளவு அந்த பிஜேபி ஆதிக்கங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டை ஓவர்டேக் பண்ண விட பண்ணாங்க. சட்டமன்றத்தில் பாத்தீங்க ஒரு கவர்னர் என்னெல்லாம் பிரச்சனை பண்ணாரு. அதெல்லாம் இவங்க நீதிமன்றத்தில் போய், உச்ச நீதிமன்றம் போய் கவர்னர் மண்டல குட்டி எவ்வளவோ சாதனை பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது திமுக மாத்திரம் தான். அதிமுக அடிமன் ஆயிப்போச்சு. எடப்பாடி டெல்லியில போய் மோடி பார்த்து முகத்தை மூடி மறைச்சு கூடி குடிச்சு வராங்க. அதாவது இவ்வளவு தூரம் கீழ்த்தரப்பட்டு அந்த அம்மா இருக்கும்போது கட்சி சூப்பரா இருந்தது. இன்னைக்கு அது சின்ன பின்னமா குறைஞ்சு கையில பூமாலை கொடுத்த போல ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு. இந்த தேர்தலோட அதிமுக அவர் பொதுச் செயலாளர் தொடர மாட்டார். நீங்க வேணா பாருங்க, தோல்வி அடையும். எல்லா இடத்துலயும் திமுக முதல்ல வரும். ஓகே, இறுதியா ஒரு கேள்வி. திமுகவுடைய ஆட்சி இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆலங்குளத்துல பாத்தீங்கன்னா பனையேறி அவர்கள் வந்து காலில் சுட்டாங்க. அது விரிவா கூட வேண்டாம். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கப்படும் பொழுது நீங்க திமுகவினுடைய ஆர்டர் நிலைப்பாட நான் செயல்படுவேன்னு சொல்லும் போது, பனையேறிகள், பனை தொழில், இதற்கான ஒரு ஏதாச்சும் ஒரு வரையறை இல்லைன்னா அதுக்கு முன்னெடுப்பா ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்க முன் வச்சிருக்கீங்களா? இல்லைன்னா அது இல்ல செயல்படுத்தக்கூடிய திட்டம்? அதாவது பனைமர தொழில் வந்து விவசாயம் வந்து நம்பர் 1. பனைமரம் எவ்வளவுக்கு நீர் வளம் பெருகும். இதெல்லாம் சயின்ஸ். எவ்வளவு பனைமரம் இருக்கோ நீர் வளம் பெருகும். அப்புறம் பனையில ஒரு நார்ல இருந்து கீழே நார்ல இருந்து அந்த மட்டகு மற்ற காய்கள் எல்லாமே பயனுள்ள பொருள். ரெண்டாவது பதநீர் இருக்குல்ல, பதநீர் வந்து கலப்படம். அதாவது ஒரு இயற்கையான நீர்ல, பனையில வர்ற நீர்ல சுண்ணாம்பு தடவுனா அது பதநீர். இயற்கையா வரக்கூடிய அந்த பனம்பால் இருக்குல்ல, அதுதான் கல்லுன்னு நம்ம சொல்றோம். அதுதான் பனை நீரா பானம் நம்ம சொல்றோம். அதாவது அதுதான் நேச்சுரல் ட்ரிங்க்ஸ். அதுல எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணல. அது வந்து அதை வந்து ஏன் இவங்க நிறுத்துறாங்க? ஆந்திரால இருக்கு, கவர்மெண்ட் எடுத்தது. கேரளால கவர்மெண்ட் எடுத்தது. தெலுங்கானா கவர்மெண்ட் எடுத்தது. பாண்டிச்சேரி நம்ம தமிழ்நாட்டுலயே இருக்கு, கவர்மெண்ட் எடுத்தது. ஏன் இவங்க அதை பேன் பண்றாங்க? அப்ப இதெல்லாம் நம்ம குரல் கொடுக்கணும். இன்னைக்கு அப்பாவும் சட்டமன்றத்துக்கு போயிருக்காரு, இன்பத்தோட போயிருக்காரு. அதிமுக இருந்து எத்தனையோ பேரு அதிமுக இருந்து திமுக எல்லாத்துலயுமே நாடார் சபை சேர்ந்த பெரிய பெரிய அமைச்சர்கள், கீதாஜி இவங்க இருக்காங்க. யாருமே இதுக்கு குரல் எழுப்பல. அப்ப என்ன அர்த்தம்னா, இப்ப நான் வந்து ஒரு தனி கட்சியா இருந்து கூட்டணியா அவங்களை ஆதரவு கொடுக்க போறேன். பட் எனக்கு என் தொகுதியில எதெல்லாம் முக்கியங்கிறத நான் குரல் கொடுக்கணும்ல. இப்போ அவங்களுக்கு எப்படின்னா,
எல்லா மதத்தையும் எல்லா ஜாதியும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. ஓகே. ஏன்னா எல்லாம் சேர்ந்தாதான் அவர் முதலமைச்சர் சீட்ல உட்கார முடியும். எனக்கு அப்படி இல்லை. எனக்கு என் ஒரு தொகுதிக்காக நான் வரேன். என் தொகுதியில உள்ள அதிக மாணவங்க நாடார் சமூக மக்கள், அவங்களுக்கு உள்ள குலத்தொழில் பனை ஏறுற தொழில். அப்ப இதை நான் பெருக பண்ணோம். என்னுடைய பிளான் என்னன்னா, முட்டாய் பெட்டி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் முட்டாய் பெட்டியில வரும். இந்த முட்டாய் பெட்டி சிஸ்டத்தை திரும்ப கொண்டு வரணும். துணிப்பை, முட்டாய் பெட்டி, பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும். இதை நான் கொண்டு வரும். அப்ப எல்லாருக்கும் குடும்ப பெண்கள், வீட்டில் உள்ளவங்க, சுயநிதி உள்ளவங்க எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்கும். பெட்டி முனைவாங்க. சரி, இதுக்கும் மெக்கானிக், எலக்ட்ரிக்கல் அந்த எக்யூப்மெண்ட்லாம் வந்துடும். அடுத்தாற் போல பணம் ஏறுறதுக்கு ஆள் இல்லை. எங்களுக்குலாம் 500 1000 பணம் இருக்கு. ஏறுங்கப்பா, ஏறிட்டு எனக்கு எடுக்க ஒரு நாள் பயிரிட்டாங்கன்னா எங்க பணையே பார்க்க முடியலங்க. அப்ப பணம் ஏறுறதுக்கு ஆள் இல்லை. அப்ப பணம் எல்லாம் பாலா கிடக்குது. இன்னைக்கு சக்கரை வந்து சீனி வந்து 35-40 ரூபா, கார்பெட்டி 400க்கு மேல போயிடுச்சு. அப்போ 10 மடங்குக்கு மேல போயிட்டு. ஏன்னா லேபர் எல்லாரும் டாக்டர், என்ஜினியர், பெரிய பெரிய பதவியில பெற்றாங்க. பணம் ஏறுற ஆள் இல்லை. அப்படிங்கும் போது நான் என்ன சொல்றேன்னா, ஐடிஐ முடித்த பையங்களை, வேலை இல்லாத, அரசு வேலை இல்லாத பையங்களை எடுத்து அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்து ஒரு நாள் ட்ரைனிங் போதும். அந்த பாலை எடுக்கிறது, சீவுறதுக்கு ஒரு நாள் ட்ரைனிங் போதும். ஒரு வயசான ஒரு பனை ஏரியை வைத்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்கணுங்க. 20,000 கொடுத்தா போதும். அரசுல இருந்து ஒரு 20,000 கொடுத்து அரசே அந்த பதவியை எடுத்து தமிழக முதல்வர் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க. கண்டிப்பா சட்டமன்றத்துல போன பேர்ல. அதாவது அரசுக்கு ஒரு வருமானம். நீங்க சம்பளம் அரசே கொடுத்து பதநீரை நிறைய இறக்கி மெஷின், இப்ப விறகு போட்டு எரிச்ச காலம் போயிட்டு எலக்ட்ரிக்ல அதை காய்ச்சி கருப்பட்டி தயார் பண்ணி 40 ரூபாய்க்கு விற்கலாம். நீங்க அதிக ப்ரொடக்ஷன் ஆனா 40 ரூபா, ப்ரொடக்ஷனே இல்லைங்க போது 400 ரூபா. அப்ப இதெல்லாம் நம்ம கொண்டு வரும்போது இன்னும் பனைமரங்கள் விருத்தி அடையும். நீங்க வெற்றி பெறும் பட்சத்தில் இது வந்து சட்டமன்றத்துல பிரதிபலிக்கப்படும், ஒழிக்கப்படும். பெறுவேன் கண்டிப்பா. அப்படியே தவறினாலும் நான் இதற்காக நீங்க சட்டமன்றத்துல இவங்களை பற்றி பெட்டிஷன் எல்லாம் கொடுத்து முதலமைச்சர் சொல்லி இவங்க எம்எல்ஏக்கு எல்லாம் செய்யலாம், நம்ம செய்யலாமே. ஒரு கட்சி தலைவர் பனை தொழிலுக்கு நீங்க உங்களை எதிர்பார்க்கலாம். அவங்களுடைய குரலா வந்து நிச்சயமா மக்களுக்கு சொல்ல, ஒரு கட்சிக்குள்ள இருக்கும் பொழுது அவங்க அதை சொல்ல முடியாது. தலைமைக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க, கொறடாக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. நான் தனி கட்சியா போய் உள்ள போய் நிற்கும் போது எனக்கு சுதந்திரம் இருக்கு. என்னை யாரு கட்டுப்பட்டு, இறைவனை தவிர என்னை யாரு கட்டுப்பட்டு முடியாது. அப்ப எனக்கு என் மக்களுக்குரிய இயக்கங்கள், விருப்பங்கள் நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க பழையபடி எல்லாம் நம்ம ஆளுக்கெல்லாம் டாக்டர், இன்ஜினியர் ஆயிட்டாங்க, நீங்க பழையபடி பணம் ஏற வச்சு அவங்க தகுதியை கீழே கொண்டு வராங்கன்னு என்கிட்ட சில நாடார் சமுதாய பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் என்கிட்ட சொன்னாங்க. அப்படி தப்பு அது. அதாவது அடிமட்டத்துல ஐடிஐ படிச்சிருக்காங்கல்ல, அதை வந்து பணையற வைக்கலாம். பணையற பெல்ட் போட்டு இப்படி எல்லாம் ஏற வேண்டாம். ஹைட்ராலிக் ஒரு பட்டனை தட்டா 3 செகண்ட்ஸ்ல மேல போயிடும். சேஃப்டி, கீழே விட மாட்டாங்க. அப்படியே வெட்டிட்டு திரும்ப கல்லு. ஒரு நாளைக்கு 500 பணம் ஏறலாம். இப்படிதான் ஏறணும். சட்டையை கழுத்திட்டு தார் பாய்ச்சி கோமணம் பாய்ச்சி ஏறலாம் கிடையாது. பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு டிஷர்ட் போட்டு ஏறலாம். ஹைட்ராலிக் இந்த மாதிரி சிஸ்டத்தெல்லாம் நான் கொண்டு வந்து பனைக்குரிய இம்பார்ட்டன்ஸை கொண்டு வரணும். இது வந்து நம்முடைய விவசாயத்துக்கு முக்கியத்துவம், அது மாதிரி நீர் வளத்துக்கு அது முக்கிய ஆதாரம். அது இதெல்லாம் நான் கொண்டு வருவேன். நிச்சயமாக இந்த பனை சம்பந்தப்பட்ட அனைத்து நன்மைகளையும் சிறுகுண்டம் மாத்திரம் இல்லை, இன்னும் அங்கெல்லாம் நிறைய மாவட்டங்கள்ல பனையை நம்பி வாழ்றாங்க. விழுப்புரம் கிட்டலாம் நிறைய மாவட்டங்கள் இருக்கு. எல்லா இடத்துலயும் பனைக்குரிய முக்கியத்துவத்தை நம்ம கொண்டு வரோம். இவ்வளவு நேரம் நமக்கு வந்து அறிவித்தமிழ் மீடியாவிற்கு அவங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த தேர்தல் காலத்துல நமக்காக ஒதுக்கி நமக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. அறிவித்தமிழ் மீடியா சார்பாக அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கிடுவோம். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய டியூப்லைட் சின்னமானது எல்லா இடத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கட்டும் என்று அறிவித்தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். நன்றி.